நவகிரக தலங்களில் தமிழகத்தில் புதனுக்கென்று அமைந்திருக்கக்கூடிய தலம் இந்த தலமாகும். இந்த தலம் சோழர்களால் கட்டப்பட்டதாகும். தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் இது 11வது தேவார தலமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அம்மனுடைய 51 சக்தி பீடங்களில் இது பிரணவ சக்தி பீடம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. வடக்கே இருக்கக்கூடிய காசிக்கு சமமான தலங்கள் 6 ஆகும். அதில் ஒன்று தான் இந்த தலமாகும். இந்த தலத்தில் மூர்த்தி, தீர்த்தம், தலை விருச்சகம் எல்லாமே 3 ஆகுங்க. நவகிரகங்களில் இது புதனுக்குரிய தலமாகவும் சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் நம்ம ஒரு முறை வழிபட்டோம்னா 21 தலைமுறை சாபமானது விலகிவிடுங்க. சிவனுடைய கண்ணீர் துளிகள் இந்த ஆலயத்தில் தீர்த்தமாக மாறியிருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம் எங்கு அமைந்துள்ளது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் புதன் பகவானை போற்றி என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நவகிரக தலங்களில் தமிழகத்தில் புதனுக்கென்று அமைந்திருக்கக்கூடியது இந்த தலந்தாங்க. இந்த தலம் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்வேதரண்யேஸ்வரர் திருக்கோவில் ஆகும். இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டதாகும். தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் இது 11வது தேவார தலமாகவும் சொல்லப்படுது. அம்மனுடைய 51 சக்தி பீடங்களில் இது பிரணவ சக்தி பீடம் என்று அழைக்கப்படுது. வடக்கே இருக்கக்கூடிய காசிக்கு சமமான தலங்களாக சொல்லக்கூடியது 6 ஆகுங்க. அதில் ஒன்று தான் இந்த திருவெண்காடு திருத்தலமாகும். இந்த தலத்தில் மூர்த்தி, தீர்த்தம், தல விருச்சகம் எல்லாமே 3 ஆகும். நவகிரகங்களில் இது புதனுக்குரிய தலமாகவும் சொல்லப்படுது. இந்த தல இறைவனை ஒரு முறை வழிபட்டு தான் புதனடி தோஷம் நீங்கி நவக்கோள்களில் ஒருவரானார் என்பது புராண வரலாறாகுங்க. இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராரு. காசியில் விஷ்ணு பாதம் உள்ளது போல இங்கு ருத்ர பாதம் வடுவாள் விருச்சகத்தின் கீழே அமைஞ்சிருக்குது. தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் இது 11வது தேவார தலமாகவும் சொல்லப்படுதுங்க. சமய குறவர்கள் சம்பந்தர், அப்பரர், சுந்தரர், மாணிக்க வாசகர் போன்றோர் பாடல் பெற்ற சிவத்தலமாகவும் இந்த தலமானது சொல்லப்பட்டிருக்குது. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிச்சிட்டு வராரு. புதன் என்ற சொல் புத்தி என்பதில் இருந்து வந்ததாக சொல்லப்படுது. சந்திரனுடைய மகன் தான் புதன் ஆவார். 2 பேருமே திருவெண்காடு தலத்தில் தவமிருந்து சிவனாருடைய அருளை பெற்று தங்களுடைய பாவங்களையும் தோஷங்களையும் போக்கி கொண்டதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. ஜோதிட சாஸ்திரப்படி புதன் பகவான புத்தி காரகன் என்று சொல்லுவாங்க. நவகிரகங்களில் புதன் பகவான் 4வதாக சொல்லப்படுறாரு. கல்வியையும் ஞானத்தையும் வழங்கக்கூடிய வித்யா காரகன் புதன் பகவான் ஆவார். நவகிரகங்களில் சுப கிரகம் என்ற அந்தஸ்தை பெற்ற கிரகம் ஆவார். புதன் பச்சை நிறமுடைய கிரகம் என்று விஞ்ஞானிகளால் சொல்லப்படுறாரு. ஜாதகத்தில் புதனுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா தான் தொழிலையும் கல்வியிலையும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதனுக்கு சௌம்பயன், புத்திதாதா, தனப்பிரியன் என்ற பெயரும் இருக்குதுங்க. புதன் கிரகம் அளப்பரிய ஆற்றலை கொண்டதாகும். அறிவு, ஆற்றல், வித்தை, கல்வி, சொல், வாக்கு போன்றவற்றுக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடியவரும் இந்த புதன் பகவான் தாங்க. புதனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கல்வி, செல்வம், ஞானமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் புதனுக்குரிய பரிகார தலங்களாக சொல்லக்கூடியது திருவெண்காடு தவிர காஞ்சிபுரம் சத்தியநாதர் கோவில் ஆகுங்க. திருப்பதி மற்றும் எல்லா பெருமாள் கோவில் தலங்களும் சொல்லப்படுது. குன்றத்தூர் கோவூர் சுந்தரேஸ்வரர் கோவிலும் சொல்லப்படுது. இது புதனுக்குரிய பரிகார தலமாகும். நெல்லை மாவட்டம் திருப்புளியங்குடி போன்றவை புதன் பகவானுக்குரிய பரிகார தலங்களாக சொல்லப்படுது. இந்த கோவிலனுடைய தனிச்சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காஞ்சிக்கு நிகரான தலமாகும். இந்த தலத்தில் மூர்த்தி, தீர்த்தம், தல விருச்சகம் எல்லாமே 3 ஆகும். காசியில் விஷ்ணு பாதம் இருப்பது போல இங்கு ருத்ர பாதமானது அமைஞ்சிருக்குது.
சிவபெருமான் 1008 விதமான தாண்டவங்கள் இங்கு நடத்தியதால் இந்த தலம் ஆதி சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் ஸ்வேதரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுறாரு. தாயார் பிரம்ம வித்யாம்பிகை என்றும் அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தலை விருச்சகம், வடவாள், கொன்றை, வில்வம் போன்றவை ஆகுங்க. இந்த ஆலயத்தில் அகோர மூர்த்தியாக சிவபெருமான் காட்சியளிக்கிறாரு. புராணங்களின்படி ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மருத்துவன் என்ற அசுரன் பிரம்மாவிடம் பெற்ற வரத்தால் தேவர்களையும் முனிவர்களையும் அதிகமாக துன்பப்படுத்திட்டு வந்திருக்கிறான். தேவர்கள் போய் சிவபெருமானிடம் முறையிட்டிருக்கிறாங்க. சிவபெருமான் சொன்னபடி வேற்றுருவம் கொண்டு திருவெண்காட்டில் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. அசுரன் மருத்துவன் அங்கு வந்து தேவர்களோடு போர் புரிய தொடங்கியிருக்கிறான். அசுரன் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருந்து சூலாயுதத்தையும் பெற்றிருக்கிறான். அந்த சூலாயுத்தால் ரிடப தேவரை கடுமையாக தாக்கியிருந்ததுனால அதில் காயம் அடிச்சிருக்கிறாரு ரிடப தேவர். ரிடப தேவர் சிவபெருமானிடம் போய் முறையிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட சிவபெருமான் கடுமையாக கோபம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்போது அவருடைய 5 முகங்களில் ஒன்றான ஈசானிய முகத்திலிருந்து அகோர மூர்த்தியாக காட்சியளிச்சு இருக்கிறாரு. சிவபெருமான் அகோர மூர்த்தியாக அசுரனை வதம் செஞ்சிருக்கிறாரு. அசுரனை ஒரு மரத்தடியில் சிவபெருமான் வதம் செய்ததாக சொல்லப்படுது. அந்த இடத்திலேயே திருவெண்காடு தலம் அமைந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த தல இறைவன் பார்த்தீங்கன்னா திருவெண்காட்டார், திருவெண்காட்டு தேவர், திருவெண்காடையார், திருவெண்காட்டுடைய நாயனார், திருவெண்காட்டு பெருமாள் என்ற பல பெயர்களால் இந்த தல இறைவனானவர் அழைக்கப்படுறாரு. மேலுமே பார்த்தீங்கன்னா ஸ்வேதரண்யேஸ்வரர் கோவில் 7 நிலை கோபுரங்களை கொண்டதாகுங்க. 2 ஏக்கர் பரப்பில் அமைந்து இருக்கக்கூடிய ஆலயமாகும். இந்த கோவிலில் ஸ்வேதரண்யேஸ்வரர், அகோரர், நடராஜர் என பல ரூபங்களில் சிவபெருமானாக அருள்பாலிச்சிட்டு வராரு. விநாயகர், மெய்கண்டார், அம்பாள் போன்ற ஏராளமான சன்னதிகளானது இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குது. சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தின் போது அவருடைய 3 கண்களில் இருந்த சிந்திய நீர்த்துளிகளே அக்னி, சூரிய, சந்திர தீர்த்தங்களாக இந்த ஆலயத்தில் இருக்குதுங்க. சுப்பிரமணியர் மண்டபம், ஆறுமுகர் சன்னதி போன்றோர் தொடர்ந்து அம்பாள் சன்னதி தனி கோவிலாக அமைஞ்சிருக்குது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெரிய வாரணர் என்ற திருநாமத்தோடு அருள்பாலிச்சிட்டு வராரு. இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிச்சிட்டு வராரு. காசியில் விஷ்ணு பாதம் இருப்பது போல இங்கு ருத்ர பாதமானது அமைஞ்சிருக்குது. இங்கு தினந்தோறுமே ஸ்படிகலிங்கத்துக்கு 4 அபிஷேகங்களானது நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் நடராஜ பெருமானுக்கு வருஷத்துக்கு 6 அபிஷேகங்களானது இந்த ஆலயத்தில் நடைபெறுது. சிவபெருமான் 1008 விதமான தாண்டவங்களை இங்கு புரிந்ததால் இந்த தலம் ஆதி சிதம்பரம் என்ற பெயரால் அழைக்கப்படுது. இங்கு நடராஜர் சபையும் ரகசியமும் இருக்குதுங்க. சிதம்பரத்தில் உள்ளது போலவே நடராஜருக்கு பக்கத்தில் பெருமாளுக்கு என்று தனி சன்னதியும் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திரன், ஐராவதம், விஷ்ணு, சூரியன், சந்திரன், புதன் போன்றோரும் இந்த தலத்தில் வந்து வழிபட்டதாக சொல்லப்படுது. பட்டினத்தார் சிவதீட்சை பெற்றதும் மெய்கண்டார் அவதரித்ததும் இங்கு இந்த தலத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டதாகுங்க. விஜயநகர அரசர்களால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. துர்க்கை, காளி, நடராஜர், வீரபத்ரர் போன்றோர் சன்னதியிலும் அமைஞ்சிருக்குது. ஆதித்ய சோழன் மற்றும் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலை சுற்றி 100கணக்கான கல்வெட்டுக்களானது அமைஞ்சிருக்குது. இந்த கல்வெட்டுக்களை கோவிலை பற்றி பல்வேறு காலகட்டத்தில் புனரமைத்த சீர் செய்த மன்னர்கள் பற்றிய குறிப்புகளும் இருக்குதுங்க. புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் அணிவித்து வெண்காந்தல் மலர் சூட்டி பாசிப்பருப்பு பொடியில் காரம் சேர்த்து நெய்வேத்தியம் செய்வாங்க. இப்படி செய்வதனால உடலில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. புதன் பகவானை வழிபடுவது சிறப்பானதாகுங்க. திருமண தோஷம், புத்திர தோஷம் இருக்கக்கூடியவங்க புதன் பகவானுக்கு 17 தீபம் ஏற்றி 17 முறை ஆலயத்தை வலம் வந்து வழிபட்டாங்கன்னா இந்த தோஷமானது விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த தலத்தில் வட எல்லைக்கு திருஞான சம்பந்தர் வந்தபோது ஊரெங்குமே சிவலோகமாகவும் மனவெள்ளமாகவும் சிவலிங்கமாகவும் தோன்றியதாமாங்க. அதனால் இந்த தலத்தில் கால் வைக்க பயந்து போய் அம்மா என்று கத்துனாராமா. குரலை கேட்ட பெரிய நாயகி அன்னை இவரை தன்னுடைய இடுப்பில் தூக்கி கொண்டு கோவிலுக்குள்ளே சென்றாங்களாமா. திருஞான சம்பந்தரை இடுப்பில் தாங்கி வடிவில் பெரிய நாயகியினுடைய சிலை அம்மன் கோவிலுடைய பிரகாரத்தில் அமைஞ்சிருப்பது விசேஷமானதாக சொல்லப்படுது. இந்த ஆலயத்தினுடைய நடையானது காலை 6 மணி முதல் பகல் 12
12 மணி வரை திறந்திருக்கும். அதே போல் மாலை 5:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரையிலான நேரத்தில் நடையானது திறந்திருக்குங்க. இந்த நேரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருது. கோவிலுக்கு எப்படி போக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து சீர்காழி பூம்புகார் செல்லக்கூடிய வழியில் 95 கிலோமீட்டர் தூரத்தில் திருவெண்காடு திருத்தலமானது அமைஞ்சிருக்குது. கோவிலோட முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா அருள்மிகு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில், திருவெண்காடு, மயிலாடுதுறை மாவட்டம் ஆகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ஆலயத்திற்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.